காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம சைவ மீன் குழம்பு செய்ய போகிறோம். செட்டிநாட்டு சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, இந்த மாதிரி வெள்ளைப்பூடை ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன், தக்காளி, மல்லி இலை, கருவேப்பிலை, பட்டை, அன்னாசிப்பூ, கசகசா, தேங்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. தேவையான முந்திரி பருப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கிடுவோம். கடலை மாவு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, தேங்காய் பூவை போட்டுக்கிடுவோம். இப்போ முந்திரி பருப்பு, கசகசா, பட்டை, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். எனக்கு கிராம்பு வாடை பிடிக்காது, அதனால நான் கிராம்பு போடலை. உங்களுக்கு பிடிக்கும்னா கிராம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா தேங்காய் பூ உதிரி உதிரியாக வரும்போது நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு குழம்ப தாளிச்சிடணும். இந்த குழம்பு உங்கள் வீட்டில் வச்சா மீன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். அசல் வந்தன மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. தேங்காயை நம்ம இறக்கிட்டு இந்த அடுப்புலையே நம்ம குழம்ப தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். வெந்தயம் போட்டுக்கிடுவோம். மீன் குழம்பு மாதிரியே தான், அதில் கடுகெல்லாம் போடக்கூடாதுங்க, வெந்தயம் மட்டும்தான் போடணும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம மீன் குழம்பு வைக்கிறது மாதிரியே தான். அதில் நம்ம கடலை மாவை தோசை மாதிரி ஊற்றி ரோல் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான். எல்லாமே மீன் குழம்பு வைக்கிறது மாதிரியே தான் வைக்க போகிறோம். பிள்ளையை போட்டுக்கிடுவோம். வெங்காயத்தை போட்டுக்கிறோம். பச்சை மிளகா போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு 100 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இப்போ இந்த ஒன்றும் பாதியமாக எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் போட்ட உடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வதங்க கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும். நம்ம குழம்புக்கு தேவையான கல்லுப்பு. தக்காளி போட்டேன், கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அந்த நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரட்டும்.
பாருங்கள் நல்லா தக்காளி பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம குழம்பு மிளகாத்தூளை இதோட சேர்த்துக்கிடுவோம். மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குங்க. எல்லாமே வறுத்து அரைச்சது தான், இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம புளித்தண்ணியை சேர்த்துக்குருவோம். நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம அது கடையில் கடலை மாவை தோசை ஊற்றிக்கிடுவோம். இந்த மீன் குழம்புல போடுறதுக்கு சைவ மீன் தயார் பண்ணிக்கிடுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் சைவ மீனை தயார் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம கடலை மாவை இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்தில் கரைச்சி விட்டுக்கணும். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம். குழம்பு மிளகாத்தூள் இல்லை, தனி மிளகாத்தூள், சாரி மறந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ நம்ம தோசை ஊற்றிடுவோம். மாவை தோசை ஊற்றிக்கிறோம். பாருங்கள், இப்போ கடலை மாவை இந்த மாதிரி தோசை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி தோசையை ஏற்கனவே ஒன்று ரோல் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு கடலை மாவை இந்த மாதிரி தடவிக்கங்க. மீதம் இருக்க மாவை இந்த மாதிரி தடவிக்கங்க. தடவிக்கிட்டு அப்படியே ஒட்டினா நல்லா ஒட்டிடும். இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எண்ணெயில் பொரிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி எண்ணெயில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ குழம்பு எப்படி நல்லா மீன் குழம்பு மாதிரி நல்லா கம கமன்னு வாடை வரும், மணக்குதுங்க.
இப்போ குழம்பு நல்லா வத்தி வரட்டும். நம்ம இதை பொரிச்சு அதில் சேர்த்துருவோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா யாருமே மீன் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். அஞ்சன மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த எண்ணெய் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். பொரிச்சு எடுத்து குழம்புல சேர்த்துக்குருவோம். பாருங்கள், இதையும் நம்ம எடுத்துக்கிருவோம். இப்போ எல்லா மீன்களையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கிருவோம். பாருங்க, எப்படி உடையாம எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்குன்னு. மாமா சொல்லு, குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க சைவ மீனை குழம்போட சேர்த்துக்கிருவோம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, எப்படி மீன் மாதிரியே இருக்கு பாருங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதுகளை, தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம இறக்கிடுவோம். பாருங்கள், சைவ மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லி இலையை தூவி இறக்கி பரிமாறிடுவோம். சுவையான காரைக்குடி சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. செட்டிநாட்டு காரைக்குடி சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். பாருங்க, மீன் மாதிரியே இருக்கு பாருங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.